கங்கை கொண்ட சோழன் பாகம் 3 அத்தியாயம் 39. அன்பு சகோதரர் மகிபாலன் அவர்களே, கம்பீரமான குரலில் அரசவையில் கங்கை யாதவ் பேசினான். உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் அரசனை நான் இந்த உலகத்தில் பார்த்ததில்லை. பரதகண்டம் முழுவதும் சுற்றிவிட்டேன். ஆனால் எது சொன்னாலும் காதில் ஏறாத ஒரு காட்டெருமை வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அவை எகிரி நின்றது. பல பேர் வாள் உருவினார்கள். என்னை வெட்டி போடுவது எளிது. அதன் பதிலுக்கு நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், தொடர்ந்து உயிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாமல், சோழனுக்கு உங்கள் பெண்டுகளை கூட்டிக் கொடுத்து வாழப்போகிறீர்களே, அதை நினைத்துதான் ஆத்திரப்படுகிறேன். அதனால்தான் கடுமையாக பேசுகிறேன். சோழ தேசம் போயிருக்கிறீர்களா? என்ன ஊர் அது? வறண்ட நிலம், ஒரு ஜீவநதி கூட பாயாத இடம். மேலை சாளுக்கியர் மனம் வைத்தால்தான் காவிரியில் வெள்ளம் வரும். அந்த காவிரி நீரை வைத்துக்கொண்டு தஞ்சையை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் போர் புரிந்து வருகிறார்கள்? நமது செழிப்பு அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இந்த வற்றாத ஜீவநதிகளை பார்க்க பார்க்க வாய்ப்பிழக்கிறார்கள் சோழர்கள். உங்கள் கோதுமை வயல்களை பார்த்து யானைகள் ஆரவார கூச்சல்கள் போடுகின்றன. ஒவ்வொரு சோழ தேச வீரனும் நம் பெண்டுகளை வாரி போகத்தான் வருகிறான். இங்கு உள்ள தங்க நகைகளை கொள்ளையடிக்கத்தான் வருகிறான். ஒட்ட தேசம் கொள்ளையடிக்கப்பட்டது. பொக்கிஷத்தை பிரித்து சோழர்கள் வாரி வாரி போய்கொண்டிருக்கிறார்கள். பல யானைகளில் தங்க நகைகள் போய்விட்டன. உங்களுடையதை எல்லாம் பத்திரமாக பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அவை அத்தனையும் சோழனுக்கு சொந்தமாக வேண்டும். மறுபடியும் அனைவரும் பல் கடித்தார்கள். எழுந்து நின்றார்கள். ஆ ஊ என்று கத்தினார்கள். கங்கை யாதவ் அசையவே இல்லை. அவர்கள் கொல்ல மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெற்கே தண்டபுத்தியில் இருப்பவன் உங்களுடைய பங்காளி தர்மபாலன். அவனை பகையாளியாக கருதாதீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே இருப்பவன் கோசல தேசத்து கோவிந்த சந்திரன். அதற்கு அப்பால் இருப்பவன் தர்மபாலனுக்கு முன்னே இருப்பவன் தட்சிணலாட ரணசூரன். எனவே அவன் தண்டதேச தர்மபாலனை தாண்டி, தட்சிணலாட ரணசூரனை தாண்டி, கோவிந்த சந்திரனிடம் தாண்டி உங்களிடம் வருவான். ஏனெனில் ரணசூரன் வலுவாக இல்லை. ஒட்ட தேசத்தையே சாய்த்துவிட்ட சோழனால் ரணசூரனை வெல்வது எளிது. ரணசூரன் சற்று தாக்கு பிடிப்பான். ஆனால் தண்டபுத்தி தர்மபாலனால் அது கூட இயலாது. கோவிந்த சந்திரன் கை உயர்த்தி வழிவிட்டு விடுவான். பிறகு வெகு எளிதாக உங்கள் தேசத்திற்குள் காட்டு எருமை நுழைவது போல சோழர்கள் நுழைவார்கள். வெற்றி பெறுவது அவன் நோக்கமல்ல. உங்கள் நகரங்களை எல்லாம் எரியூட்டுவதே ராஜேந்திர சோழனின் இயல்பு. கிழவர்களையும் கொல்ல வேண்டும், குழந்தைகளை தூக்கி கத்தி சொருக வேண்டும் என்றெல்லாம் வீரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கோரத்தை மேலை சாளுக்கியத்தில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை கண்ணால் பார்த்துவிட்டுதான் உங்களிடம் வந்து சொல்கிறேன் என்றான் கங்கை யாதவ். கூட்டம் அமைதியாக கேட்டுக்கொண்டது. உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் சோழனை எதிர்த்து போரிடுகின்ற வலிவை ஏற்படுத்த அல்ல. அது உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. இந்த பகுதியின் மிக சிறந்த வீரர்கள் நீங்கள்தான். ஆனால் நீங்கள் மட்டுமே சோழனை எதிர்க்க போதாது. பருவநிலைகள் பயமுறுத்துகிற போது நீங்கள் ஊடறுத்து கோசல தேசம் தாண்டி, ரணசூரனை தாண்டி தயவு செய்து தண்டபுத்திக்கு போய்விடுங்கள். தண்டபுத்தியில் உள்ள தர்மபாலனை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். மகிபாலனுக்கும் தர்மபாலனுக்கும் சண்டை என்பதால் சோழன் சிரித்து கொண்டே உள்ளே வரக்கூடாது. நீங்கள் முன்னேறி போய் ரணசூரன், கோவிந்த சந்திரன், தர்மபாலன் துணையோடு ஒன்றாக கூடி தண்டபுத்தியின் எல்லையிலேயே சோழனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் கங்கையை தொடக்கூடாது, தொட விடக்கூடாது. கங்கை நம் தாய். நம் தாய் மீது அந்நியன் கை வைக்க ஒரு நாளும் சம்மதிக்கக்கூடாது. கூட்டமும் உரிமிற்று. வாட்கள் உயர்ந்து அடங்கின. இவ்வளவு எளிதாக உணர்ச்சி வசப்படுகிறார்களே. கங்கை யாதவ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் அந்த சபையில் சில கெட்டிக்காரர்களும் இருந்தார்கள். நீண்ட வெள்ளை தாடியோடு பெரும் கொண்டையோடு இருந்த ஒரு மந்திரி எழுந்தார். பல போர்களில் ஈடுபட்டவர் எனினும் இப்பொழுது ஆயுதம் தாங்குவதில்லை என்பதாக காட்சியளித்தார். கையில் பவளமாலை உருண்டு கொண்டிருந்தது. சாக்க உபாசகம்தான் பவளமாலைக்கு ஏற்றது என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அவர் நெற்றியில் குங்கும திலகமும், கண்ணில் எழுதப்பட்ட மையும், தாம்பூலம் தரித்த வாயும், பெரிய தங்க வளையங்கள் கொண்ட காதுகளும், காரை என்று கழுத்து ஒட்டிய நகையுமாய், தோளில் பட்டும் இடுப்பில் பருத்தியுமாய் உட்கார்ந்திருந்தார். கங்கை யாதவ், நீ பேசுவதில் ஒரு தவறு இருக்கிறது என்றார். சொல்லுங்கள் ஐயா. கங்கை யாதவ் கீழிறங்கி அவருக்கு அருகே சென்று நின்று கொண்டான். அந்த முதியவருக்கு அருகே இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான்.
மகிபாலன் 4 படிகள் கொண்ட மேடையில் அமர்ந்தவாறு தன் சிங்காசனத்தில் அமர்ந்தபடியே அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். தண்டபுத்தி தர்மபாலன் நிச்சயம் சோழனை மடக்குவான், எதிர்த்து சண்டையிடுவான். ஜெயிப்பானா தோற்பானா என்பது வேறு விஷயம். ஆனால் சோழப்படை அங்கு தாக்கப்படும். சரியா தவறா என்றார் அந்த மந்திரி. சரி என்றான் கங்கை யாதவ். ரணசூரனும் வேகமாக தாக்குவான். சரியா தவறா? தாக்கக்கூடும். கோவிந்த சந்திரனையும் நாம் உற்சாகப்படுத்தி தடுக்க வைத்தால் அப்பொழுது ஒரு சிரமம் சோழப்படைக்கு ஏற்படத்தானே செய்யும். ஆமாம். இதை தாண்டி கங்கையை தாண்டி இந்த பக்கம் உத்திரலாடம் பக்கம் மகிபால தேசம் பக்கம் வருவானா? இதற்கு முன்னரே அவன் தளர்ந்திருக்க மாட்டானா? ஒட்ட தேசத்திலேயே தளர்ந்திருப்பதாக கேள்வி. அதனால்தான் இன்னும் படையெடுப்பு நடத்தாமல் உட்கார்ந்திருக்கிறான். அதைவிட இன்னொரு அற்புதமான விஷயம், படையெடுப்பு ராஜேந்திர சோழனால் நடைபெறவில்லை. அரையன் ராஜராஜன் என்கிற ஒரு அடியாளை அனுப்பியிருக்கிறான். அதற்கு அடிப்படை காரணம் ராஜேந்திர சோழனுக்கு உடல் நலம் சரியில்லை. அவன் மனைவியர் அவனை போருக்கு அனுப்பவில்லை என்றான். சபை சிரித்தது. எனவே மனைவியின் சொற்படி குளிருக்கு கதகதப்பாக மனைவியரை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு உறங்குகிறான். பெரும் படையையும் அனுப்பியிருக்கிறான். இங்கேயே தோல்வி முகம் தெரிகிறது, உற்சாக இழப்பும் தெரிகிறது. தர்மபாலன் கடுமையாக தாக்கினால் தண்டபுத்தியும் பிழைத்து கொள்ளும். நமக்கும் ஆபத்து இருக்காது. அப்படி இருக்க ஆபத்தை நோக்கி போ போ என்று கத்துகிறாயே, உன் புத்திக்கு என்ன கேடு என்பதுதான் என் கேள்வி. கூட்டம் ஆரவரித்தது. அந்த மந்திரியை ஆமோதித்தது. பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.